ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 60. யததோ ஹியபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதக இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனக. டிரான்ஸ்லேஷன்: பகுத்தறிவு நிறைந்து புலன்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்யும் ஒருவனது மனதை கூட சக்தி வாய்ந்த புலன்கள் இழுத்துச் சென்று விடுகிறது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இதில் எப்படி ஆன்மீகவாதிகள் கூட, அதாவது கடுமையான தவமும் யோக பயிற்சியும் கொண்டு தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த பக்குவப்பட்ட யோகியும் சிறந்த முனிவருமான விஸ்வாமித்திரர் கூட மேனகையால் சிற்றின்பத்துக்கு வழி திருப்பப்பட்டார். உலக சரித்திரத்தில் பல சம்பவங்கள் இருக்குது. அதனால் பூரண கிருஷ்ண உணர்வில்லாமல் புலன் அடக்கம், கட்டுப்பாடு அப்படிங்கிறது மிக மிக கடினம். ஏன்னா மனதை பூரணமாக பகவான் கிருஷ்ணருடைய சேவையிலும் அவருடைய பக்தியிலும் ஈடுபடுத்தாமல் ஜட இன்பங்களை நிறுத்துவது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது. மிகச்சிறந்த அறிஞரும் பக்தருமான யமுனாச்சாரியார் சொல்கிறாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பாத கமலங்களில் தொண்டு செய்ய தொடங்கிய பிறகு ஒரு புதுமையான தெய்வீக இன்பத்தை அனுபவிக்கிறேன். அதனால் ஒரு பெண்ணோட கலவி இன்பத்தை பற்றி நான் எண்ணினாலே என்னுடைய மனது அதிலிருந்தும் உடனே விலக அந்த எண்ணத்தையே நான் காரி உமிழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்தளவுக்கு ஹையர் ஸ்டேஜை அடையாமல் நம்மளால் ஆர்டிஃபிஷியலாக நம்மளுடைய புலன் இன்பத்தை எந்த ஒரு ஆசையாக இருந்தாலுமே அடக்க முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. தானாகவே சிற்றின்பம் சுவையில்லாமல் போகும்படியான உயர்ந்த சுவையுடையது தான் கிருஷ்ண பக்தி. அந்த கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது போதுமான சத்துணவு பொருட்களால் வறியவன், பசியோடு இருப்பவன் தன்னுடைய பசியை தீர்த்து கொள்வது போல. அம்பரீஷ மன்னர் கூட இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வில் அவருடைய மனம் சதா ஆழ்ந்திருந்ததால் தான் பெரும் யோகியான துர்வாச முனிவரை அவரால் வெல்ல முடிந்தது. அதனால் பகவானுடைய பக்தி நமக்கு உயர்ந்த சுவையை கொடுக்கும்போது மற்ற எந்த ஆசையுமே வராமல் தூய்மையான கிருஷ்ண பக்தனால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. இட்ஸ் வெரி வெரி ஹையர் ஸ்டேஜ். ஹரி போல்.